அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே விக்கிரமங்கலம் அடுத்த செங்குழியை சேர்ந்தவர் ரமேஷ், வயது 45, கூலி தொழிலாளி. இவரது மனைவி சுமதி. இவர்களுக்கு 4 மகள்கள் உள்ளனர். சுமதியின் உறவினர் ஒருவர் உடல்நலக் குறைவால் அரியலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரை பார்க்க மருத்துவமனைக்கு போக வேண்டும் என்று சுமதி கூறினார். ஆனால் ரமேஷ் கையில் பணம் இல்லை. தெரிந்தவர் ஒருவரிடம் சுமதி 2000 ரூபாய் கடன் வாங்கி கணவனிடம் கொடுத்தார். பின்னர் ரமேஷ், சுமதி, ஊரிலிருந்து வந்திருந்த சுமதியின் தந்தை வடிவேல் ஆகியோர் 2 வீலரில் மருத்துவமனைக்கு சென்றனர். உறவினரை பார்த்துவிட்டு ஊர் திரும்பும் போது கைகாட்டி என்ற இடத்தில் வண்டியை நிறுத்தி மதிய உணவு பார்சல் வாங்கினார் ரமேஷ். வீட்டுக்கு வந்த பிறகு பார்சலை திறந்த சுமதி உள்ளே பிரியாணி இருப்பதை பார்த்ததும் ஆத்திரமடைந்தார். பிரியாணி எவ்வளவு என்று கணவனிடம் கேட்டார். 750 ரூபாய் என்று ரமேஷ் சொன்னார். கோபத்தின் உச்சிக்கே போன சுமதி, நானே கஷ்டப்பட்டு 2000 ரூபாய் கடன் வாங்கி தந்தேன். அதில் 750 ரூபாய்க்கு பிரியாணியா வாங்க வேண்டும்? இந்த நிலைமையில் பிரியாணி அவசியமா? யார் உங்களை வாங்க சொன்னது என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டுள்ளார். இதனால் கணவன் மனைவி இடையே சண்டை வந்தது. 2 பேரையும் சுமதியின் தந்தை வடிவேல் சமரசம் செய்து வைத்தார். பின்னர் அவர் ஊருக்கு சென்று விட்டார். அவர் சென்ற பிறகும் மீண்டும் மீண்டும் பிரியாணி சண்டை வலுத்தது. கணவன் மனைவி 2 பேரும் ஒருவரை ஒருவர் திட்டி தீர்த்தனர். விடிந்த பிறகும் சுமதி விடவில்லை. எப்படி 750 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கலாம் என்று கேட்டு அருகே கிடந்த சிறிய குச்சியை எடுத்து கணவனை அடித்தார். இதனால் கோபமடைந்த கணவன் அங்கு கிடந்த சவுக்கு கட்டையை எடுத்து சுமதியின் தலையில் ஓங்கி அடித்தார். பலத்த காயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து இறந்தார். மனைவி இறந்து போனதால் அதிர்ச்சியடைந்த ரமேஷ் குடும்பத்தினருடன் சேர்ந்து கொலையை மறைக்க திட்டமிட்டார். சுமதி தலையில் இருந்த காயங்களை மஞ்சள் பூசி மறைத்தனர். இயற்கையாக மரணம் நேர்ந்தது போல் சித்தரித்தனர். ஊர் அறிய இடுகாட்டுக்கு சுமதி உடலை எடுத்து சென்றனர். தகவல் அறிந்த சுமதி தந்தை வடிவேல் மகள் சாவில் சந்தேகம் இருப்பதாக கூறி விக்கிரமங்கலம் போலீசாரை கையோடு அழைத்து வந்தார். ஸ்பாட்டுக்கு வந்த போலீசார் சுமதியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரியலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சுமதி உடலில் இருந்த காயங்கள் கொலைதான் என்பதை உறுதி செய்தது. போலீஸ் விசாரணையில் மனைவியை கொலை செய்ததை ரமேஷ் ஒப்புக்கொண்டார். இதையடுத்து அவரை போலீசார் கைது செய்தனர். பிரியாணிக்காக நடந்த சண்டை கொலையில் முடிந்து போனது அந்த பகுதியினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது.